இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. 1 சாமுவேல் 3:18 அயர்லாந்தைச் சேர்ந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்களது சிறு வயதில் தன்னுடைய தேசத்தில் இருக்கும் எல்லாருடைய கண்களும் நீல நிறத்தில் இருப்பதையும் தனக்கு அவ்வாறு இல்லை என்பதையும் கண்டு மிகவும் மனம் வருந்தினார். தன்னுடைய கண்களும் நீல நிறமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி தினமும் ஜெபிக்கலானார். ஆனால் கண்களின் நிறம் மாறவே இல்லை. உபவாசம் இருந்து கர்த்தரிடம் கேட்டால் அவர் நிச்சயம் தருவார் என்று நம்பி ஒரு நாள் உபவாசத்தோடு தன் கண்களின் நிறம் மாற ஜெபித்தார். ஜெபத்திற்கு பின்னர் மறுநாள் காலையில் கண்களின் நிறம் மாறியிருக்கும் என்ற ஆசையுடன் கண்ணாடியில் தன் கண்களை பார்த்தார். ஆனால் எந்த விதமான மாற்றமும் நிகழவில்லை. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் மிகவும் சோர்ந்து போனார். அப்பொழுது கர்த்தர் அவரிடம், வேண்டாம் மகளே என்று பேசினார். அதற்கு பின் இந்த காரியத்திற்காக ஏமி கார்மைக்கேல் அம்மையார் ஜெபிக்கவே இல்லை. அவர் பெரியவரான போது ஒரு நாள் ஊழியத்திற்கு புறப்பட்டு வா என்ற கர்த்தரின் சத்தத்தை கேட்டு தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். சிறிது காலம் ஜப்பானிலும் இலங்கையிலும் ஊழியம் செய்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவில் தேவதாசி முறைகள் பின்பற்றப்பட்டு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருப்பதைக் கண்டு இதுவே தனது தரிசன பூமி என்று முடிவெடுத்தார். இந்திய மக்களின் வெள்ளை நிற கண்களை பார்த்தார். தானும் அவர்களைப் போல இருப்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது அன்று ஏன் கர்த்தர் தனது ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்பதை அவர் இப்போது உணர்ந்தவராக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். ஆம், என கருமையானவர்களே, உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தரிடமிருந்து பதில் வரவில்லையா? கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் நலமானதை செய்வார். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று அப்போஸ்தலர் 13:22 தேவன் குறிப்பிடுவதற்கு ஒரு உறுதியான காரணம் உண்டு. அது என்னவெனில், அவன் தேவ சித்தம் ஒன்றையே தன் மிகப்பெரிய விருப்பமாய் வைத்து அதை நிறைவேற்றிட வாஞ்சித்தான். 40ஆம் சங்கீதம் 8 என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லிக் கொடுத்தார். கெத்சமனே தோட்டத்திலும் தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். தேவகுமாரனே தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்றால் நாம் எத்தனை அதிகமாய் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், திருமண காரியங்களில் நம் சுய விருப்பத்தை காட்டிலும் தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது வேத வசனங்கள் மூலம் தேவன் அடையாளத்தோடு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்வில் நிறைவேறட்டும், என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய சமூகத்திலே சில காரியங்களுக்காக ஆண்டவரே நெடுநாட்கள் ஜெபித்தப்பா பதில் வரவில்லையே என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டப்பா அவர்களுடைய சுய இஷ்டத்திற்கு அல்ல ஆண்டவரே, அப்பா தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கர்த்தாவே தங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்க அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவனீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நன்மையான காரியங்களை அப்பா விசுவாசிகள் சுதந்தரிக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.